ஓகே. ஸோ நேத்து வரைக்கும் நம்ம பார்த்த செஷன்ஸ் வந்து என்னன்னா, மாஸ்டர் செட்டப். பேரோல்ல நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து மாஸ்டர் செட்டப் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். மாஸ்டர் செட்டப் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, எத்தனை எம்ப்ளாயீஸ் நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு, அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயீஸையும் நம்ம வந்து எம்ப்ளாயி மாஸ்டர்ஸா நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறதுல பிரசன்ட், ஆப்சென்ட், ஓவர் டைம் இந்த மாதிரியான ஹெட்டிங்ஸ நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் மாஸ்டர் அப்ப நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் பர்ப்பஸ்க்காக எம்ப்ளாயியோடைய குரூப் அப்படிங்கிற மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்றோம். ஓவர் டைம் ஹவர்லி பேசிஸ்ல கால்குலேட் ஆகணுங்கிறதுனால ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ பேஸ் பண்ணி ஒரு 2 சிம்பிள் டைப் ஆஃப் மெஷர்மென்ட், ஒரு காம்பவுண்ட் டைப் ஆஃப் மெஷர்மென்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். அதுவும் வந்து நம்ம வந்து மாஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ ஃபைனலா நம்ம வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் மாஸ்டர்ஸ் அப்ப நம்ம வந்து பேரோல்ல பார்க்கும்போது, பே ஹெட் தான் வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் மாஸ்டர்ஸ். ஸோ அத வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்டின்னா, ஸோ நம்ம ஒரு 2 டேஸா நம்ம வந்து அத ப்ராப்பரா நம்ம வந்து கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து டேலில பேரோல் அப்படிங்கிறது உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்டின்னா, இந்த ப்ராசஸ்க்கு கண்டிப்பா வந்து டைம் எடுக்கும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல மோர் தென் 20 எம்ப்ளாயீஸ்னா இருக்கிறாங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த 20 எம்ப்ளாயீஸ் உடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணி, அவங்களுடைய டேட்டாவ நம்ம வந்து டேலில என்ட்ரி பண்றதுக்கு கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஹால்ஃப் டே ஆவது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து 20 எம்ப்ளாயீஸ்க்கு. இதுவே வந்து 100 எம்ப்ளாயீஸ்னா இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 வொர்க்கிங் டேஸாவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லார்ட்டயும் நம்ம வந்து டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் ப்ராப்பரா நம்ம வந்து டேட்டா என்ட்ரி மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, டேலில நாம ரெக்கார்ட் பண்ணணும். இது அதனால நம்ம வந்து இந்த 3 செஷன்ஸ்ல வந்து மாஸ்டர் செட்டப் மட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல இந்த மாஸ்டர் செட்டப் ஒன் டைம் ப்ராசஸா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கிறது வந்து டிஃபைன் சேலரி. ஸோ இந்த சேலரி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சேலரி ஸ்கேல் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்றது. இஎஸ்ஐ, பிஎஃப், பென்ஷன், இன்கம் டாக்ஸ் இந்த மாரிலாம் இருக்கிற ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 ஹெட்டிங்க்கான மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஆ பே ஹெட்டா வந்து என்ட்ரி பண்ணணும். சேலரி டிஃபைன் பண்ணும்போது வந்து கண்டிப்பா அத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அதர்வைஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பேசிக் சேலரி, அதர் அலவன்சஸ் மட்டும் தான் சார் எங்களுக்கு இருக்கு. ஸ்டாச்சுட்டரி புரோவிஷன்ஸ் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பேரோல் நாங்க யூஸ் பண்றதே எதுக்காக அப்டின்னா, அட்டெண்டன்ஸ பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா சேலரி கால்குலேட் ஆகணும். லீவ் வந்து அதுவே டிடக்ட் ஆகணும். ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் நாங்க வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, பேரோல் அப்படிங்கிறத நாங்க வந்து மெயின்டெயின் பண்றோம். ஸோ அதுக்காக வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பே ஸ்லிப் அந்த பே ஸ்கேல் வந்து டிக்ளேர் பண்ணும்போது அதிகமான ஹெட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப கம்மியான ஹெட்ஸ் தான் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இத நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்டின்னா, ஜஸ்ட் பே ஸ்கேல் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். எந்தெந்த மாதிரியான பே ஹெட் அப்படிங்கிறது நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிறத, ஜஸ்ட் இந்த மாரி நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்ன அப்டின்னா, டிஃபைன் சேலரி குரூப் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். இப்ப எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு 3 டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த மாரியான ஆ பே ஸ்கேல் வந்து இருக்கும் அப்படிங்கிற இந்த அ ஹெட்ஸ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்கூட்டியே நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து பேசிக் சேலரி எவ்வளவு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எதுவுமே குடுக்கல. நான் எம்ப்டியா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹெட்ஸ வந்து நான் மறந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வரிசையா வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு மாறக்கூடாது. ஏன்னா பேசிக் சேலரி ஃபர்ஸ்ட் குடுத்தா தான், அதுக்கு அடுத்து அந்த பேசிக் சேலரிய பேஸ் பண்ணி நம்மளுக்கு கால்குலேட் ஆக வேண்டிய ஆ அமௌண்ட் எல்லாமே கரெக்ட்டா வந்து அடுத்தடுத்து நம்ம குடுக்கும்போது கால்குலேட் ஆகும். ஸோ முன்ன பின்ன வந்து நம்ம குடுக்கக்கூடாது. அதனால பேசிக் சேலரிய ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்துட்டோம். அதே மாதிரி எம்ப்ளாயி பிஎஃப் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் குடுத்தா தான், எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து டாப்ல நீங்க கம்ப்யூட்டட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த ஹெட் வந்து கன்சிடர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க
முன்கூட்டியே நம்ம குடுத்திருந்தால் மட்டும் தான் இது கரெக்ட்டா வந்து கால்குலேட் ஆகும். அப்ப இந்த அலைன்மென்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க வந்து குடுக்கணும். சோ எந்த பே ஹெட் வேற எந்த பே ஹெட்ட பேஸ் பண்ணி கால்குலேஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். சோ இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். சோ இதே ஸ்ட்ரக்சர நான் வந்து வேற ஒரு டிபார்ட்மென்ட்க்கு, அதாவது எம்ப்ளாயி குரூப்ஸ்க்கு நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, காப்பி பண்ணிக்க முடியும். வேற ஒரு டிபார்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு என்னால காப்பி பண்ணிக்க முடியும். ஒரே எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி டிஃபைன் பண்ணிட்டு, அதே சேலரி அனதர் எம்ப்ளாயிக்கு வருது அப்படின்னா, அதையும் நம்ம வந்து ஈஸியா காப்பி பண்ண முடியும். இந்த செட்டப் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. சோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா வந்து நம்ம இந்த டிஃபைன் சேலரி அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இத வந்து நான் டேலில எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். சோ எல்லாருக்குமே என்னுடைய ஸ்கிரீன் தெரியுதுல்ல? தெரிஞ்சுல இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்க பிபிடி. எனிஒன்? சார் ஓகே சார். கிளியரா இருக்கு. ஓகே. சோ இப்ப அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டேலில நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சோ இப்போ வந்து நம்ம சேலரி டிஃபைன் பண்றது எப்படி அப்படின்னா, கிரியேட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஆல்டர் அப்படிங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ ஆல்டர் மாஸ்டர் அப்படிங்கிறது இருக்கணும். கிரியேட்க்கு கீழ இருக்கக்கூடிய ஆல்டர் மாஸ்டர். சோ இந்த ஆல்டர் மாஸ்டர்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஃபைன் சேலரி அப்படிங்கிற இந்த ஹெட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ்ல இருக்கும். டிஃபைன் சேலரி அப்படிங்கிற ஹெட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவ்ல இருக்கும். ஒருவேளை இந்த ஹெட் வந்து ஆக்டிவ்ல இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்ப இந்த ஹெட் ஆக்டிவ்ல இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட ஏதாவது ஒரு எம்ப்ளாயி மாஸ்டராவது கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு எம்ப்ளாயியாவது நீங்க கிரியேட் பண்ணியிருந்தா தான், இந்த டிஃபைன் சேலரி அப்படிங்கிற இந்த மாஸ்டர் வந்து நம்மளுக்கு ஆக்டிவ்ல வரும். எம்ப்ளாயி எதுவுமே இல்லங்கிற பட்சத்துல நம்மளுக்கு இந்த அ ஹெட் வந்து நம்மளுக்கு ஆக்டிவ்ல வராது. அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சேலரி டிஃபைன் பண்றதுக்கு கிரியேட் அப்படிங்கிறதுல போய் எடுத்து, இங்க நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சர்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டிஃபைன் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிரியேட்ல போயிட்டு நீங்க வந்து பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு ஆல்டர் அப்படிங்கிற இந்த மெனுல தான் இருக்கும். அதுவும் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்ப நான் டிஃபைன் சேலரி அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணி என்டர் பண்றேன். சோ இங்க எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட் அதாவது குரூப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. சோ இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நான் வந்து குடுத்துக்கிறேன். அதே ஸ்ட்ரக்சர நான் வந்து மத்த எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதான் என்னோட பிளானு. சோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். சோ எதுக்காகன்னா, சேலரி டிஃபைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால. இப்போ வந்து நம்ம வந்து 1.4 அப்படின்னு குடுத்துட்டு, இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக் சேலரி நான் வந்து இது காமனா எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு வேணுங்கிறதுனால, நான் ரேட் அப்படிங்கிறதுல நான் அமௌண்ட் எதுவுமே பிக்ஸ் பண்ணல. சோ நான் வந்து டைரக்ட்டா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னென்ன ஹெட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து குடுக்கப் போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் குடுத்துட்டேன். ஓகேங்களா? 3 ஏர்னிங்ஸ் குடுத்தேன். அதுக்கு அடுத்து டிடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து குடுக்கப் போறது எம்ப்ளாயியோடைய பிஎஃப் 12%. தென் எம்ப்ளாயர் கொண்டு வரக்கூடிய கான்ட்ரிபியூஷனை நான் அதே லைன்ல நான் வந்து குடுத்துடுறேன். சோ எம்ப்ளாயர் கொண்டு வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ல பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், அதுக்கடுத்து இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன். இந்த 2ல எது நான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும் அப்படின்னா, இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா, இந்த பிஎஃப் 3 எம்ப்ளாயருடைய பிஎஃப் 3.67 வந்து எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னா, எம்ப்ளாயி பிஎஃப் 12% மைனஸ் எம்ப்ளாயர் இபிஎஸ் 8.33%. இது 2யும் மைனஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இந்த பிஎஃப் 3.67 கால்குலேட் ஆகும். அப்ப அத நான் 3வது தான் குடுத்தாகணும். சோ இத முன்ன பின்ன குடுத்தோம்னா எனக்கு கால்குலேஷன்ஸ் கரெக்ட்டா வராது. ஆட்டோ கால்குலேஷன் வரும்போது. சோ இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். அடுத்து எம்ப்ளாயியோடைய இஎஸ்ஐ அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். அடுத்து எம்ப்ளாயருடைய இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்ங்கிறத நான் குடுக்குறேன்.
ஃபைனலா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து இங்க ஃபீட் பண்ண எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஹெட் எல்லாமே எனக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்டர் பண்ணிடுவோம். என்டர் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ இது நான் எந்த வேல்யூமே ஃபிக்ஸ் பண்ணல. இது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஜஸ்ட் நான் வந்து இந்த குரூப்ல ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஃப்ரெஷர், எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஃப்ரெஷரா நம்ம யார் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு 8500 தான் நம்ம வந்து இனிஷியலா கொடுக்குற டோட்டல் சேலரி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த குரூப்புக்கு பிக்சடாவே நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கேல் வந்து நீங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க எம்ப்ளாய்க்கு நீங்க அப்ளை பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு காமன் ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் சேலரியோடைய வேல்யூஸ் எதுவும் நான் ஆட் பண்ணல. இப்ப இந்த இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பர்சன் எனக்கு வந்து இருக்கிறாரு. ஒரே ஒரு பர்சன் ஜாவீத் அப்படிங்கிற பர்சன். இவர் நான் வந்து எடுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மேல வந்து நேம் இருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு. எஃபெக்டிவ் ஃப்ரம் அப்படிங்கிறதுல நான் வந்து அந்த பினான்சியல் இயர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்த உடனே நீங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ பேரண்ட் வேல்யூல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல என்ன ஆக்டிவ் ஆகுது அப்படின்னா காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகுது. ஸோ பேரண்ட் அப்படின்னாவே குரூப் அப்படி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ காப்பி ஃப்ரம் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதர்வைஸ் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்றேன்னா காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா நான் வந்து பேரண்ட் வேல்யூல என்ன கொடுத்தனும் அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிற குரூப்ல நான் என்ன கொடுத்தனோ அது எல்லாம் எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட் ஆயிடும். இப்போ நான் ஜாவித் கானுடைய சேலரி என்ன அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்றேன். தட் இஸ் பேசிக் சேலரி என்ன அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்றேன். அப்ப இவருடைய ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கால்குலேட் ஆயிடும். எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஹெட் நான் வந்து கிரியேட் பண்ணேன் இல்லையா நேற்று இந்த பர்டிகுலர் ஹெட் நான் கிரியேட் பண்ணும்போது என்ன பெர்சன்டேஜ் நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கணும் அந்த பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இவருக்கு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? 40% எடுத்துக்குவோம். இப்ப டிஃபால்ட்டா கர்சர் வந்து அங்க நம்மளுக்கு மூவ் ஆகாது. ஓகேங்களா? டிஃபால்ட்டா கர்சர் அங்க மூவ் ஆகாது. சோ நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து அதாவது வேல்யூ ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்கிப் ஆகும். இப்ப கன்வேயன்ஸ் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணும்போது என்ன கொடுத்திருந்தேன்னா பிளாட் ரேட் அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன். ஸோ பிளாட் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேலரி ஸ்ட்ரக்சர் நான் வந்து கொடுக்கும்போது நான் டைரக்டா அந்த இடத்துல நான் வந்து பிளாட்டா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மந்த்லி பேசிஸ்ல ஒரு அமௌண்ட் நான் வந்து கொடுத்துக்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 1750 மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த ஹெட் கிரியேட் பண்ணும்போது நான் பிளாட் வேல்யூ கொடுத்ததுனால எனக்கு கருத்து இங்க மூவ் ஆகும். ஓகே. அதர்வைஸ் இப்ப எம்ப்ளாயோடைய பிஎஃப் இருக்கட்டும், இபிஎஸ் இருக்கட்டும், கான்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கால்குலேஷன் பேசிஸ்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதனால கர்சர் எங்க மூவ் ஆகாதுன்னா இங்க மூவ் ஆகாது. அதர்வைஸ் நீங்க இந்த இடத்துல இருந்து ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் ரைட் சைட்ல தெரிஞ்ச டேபிள் மறைஞ்சிரும். ஆல்ட் டி கொடுத்தா ஓகேங்களா ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கு. அது நீங்க வந்து ஹைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகிட்டு இருக்கு டேபிள். அதுல டாப்ல இருக்கக்கூடிய டேட் என்னங்கிறது தெரியல. அதர் இன்ஃபர்மேஷன் எனக்கு என்னன்னு தெரியல. அதை ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு ஹெட்டுக்கும் என்னென்ன மாதிரியான கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் ஆன் அப்படிங்கிறதுல நீங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா செக் பண்ணிக்க முடியும். ஓகே. அடுத்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹெட்டையும் நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ற வேல்யூ 2 தான் பேசிக் சேலரி. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கன்வேயன்ஸ். சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அட்டெண்டன்ஸை பேஸ் பண்ணி என்ன ஆயிடும் அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணும்போது கால்குலேட் ஆயிடும். கிளியர்? ஸோ இது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு டைரக்டா நம்ம ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம வந்து குரூப் லெவல் கொடுக்க முடியும்.
அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஸோ salary group level as well as employee level. Okay, one second. Okay. இங்க வந்து எம்ப்ளாயி லெவல் யூசிங் எம்ப்ளாயி குரூப்பை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி வர்றதுக்காக நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியதை வேற ஒரு குரூப்ல இருக்கக்கூடியதுல இருந்து நம்ம காப்பி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வேற ஒரு குரூப்ல இருக்கக்கூடியதை வேற ஒரு குரூப்ல இருந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஒரு எம்ப்ளாயிட்ட இருந்து இருக்கக்கூடியதை எம்ப்ளாயி மூலமாவும் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அனிஷா நாயர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த அனிஷா நாயர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க. அனிஷா நாயர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆனா நம்ம பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காமனா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சேல்ஸ் நாயர் அப்படிங்கிற அதாவது அனிஷா நாயர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து காப்பி ஃப்ரம் பேரண்ட் வேல்யூ அப்படின்னு காட்டாம எம்ப்ளாயி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டுது. ஸோ பேரண்ட் அப்படிங்கிறது அனிஷா நாயருடைய பேரண்ட் என்ன அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். பட் அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிற குரூப்ல எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் எனக்கு இல்லை. ஆனா அதர் எம்ப்ளாயி குரூப்ல எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதனால எனக்கு இங்க என்ன காட்டுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேரண்ட் வேல்யூ அப்படின்னு காமிச்சது இப்ப எம்ப்ளாயி குரூப்னு காட்டுது. இதை நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எந்த குரூப்ல நான் வந்து சேலரிங்கிறது டிஃபைன் பண்ணோம்னா அந்த குரூப்போட லிஸ்ட் வரும். ஒன்லி நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் குரூப்ல மட்டும்தான் சேலரி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது மட்டும்தான் எனக்கு ஷோ ஆகுது. அது அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு இங்க வந்துருது. ஸோ இப்போ அனிஷா நாயருடைய சேலரி எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவங்களுக்கு 5000 அப்படிங்கிறது மட்டும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் டிக்ளேர் பண்றேன். ஸோ பேசிக் சேலரி 5000 ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இவங்களுக்கு எக்ஸாக்டா வந்து நம்ம 40% அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுக்கல ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஒன்லி நம்ம வந்து 30% மட்டும் தான் கொடுக்குறோம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல இன்கம் டேக்ஸோடைய எக்ஸாம்ஷன் லிமிட் பர்பஸ்க்காக 40% அப்படிங்கிறதும் மெட்ரோ சிட்டிஸ்ல வந்து 50% அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. பட் இங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சில இன்கம் டேக்ஸ் பே பண்ணாத எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு சில ஆர்கனைசேஷன்ல கம்மியான ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கூட வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. 40% அண்ட் 50% கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்கம் டேக்ஸே வந்து பே பண்ண போறது கிடையாது. ஸோ இவங்களுடைய ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுக்காக அல்லது ஸ்டே ஃபண்டுக்காக நம்ம வந்து சர்டன் பர்சன்டேஜ் பேசிக் சேலரி வந்து கம்மியா கொடுக்குறோம் அப்படின்னா F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓவர்ரைடு ஸ்லாப் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு பாருங்க. ஓவர்ரைடு ஸ்லாப் பெர்சன்டேஜ். இந்த கான்ஃபிகரேஷனை ஒன்ஸ் நீங்க எஸ் கொடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணுங்க. கர்சர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா இங்க மூவ் ஆகாது. சார் இங்க எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா இந்த குரூப்ல நம்ம என்ன பெர்சன்டேஜ் கொடுத்தோமோ அந்த பெர்சன்டேஜ் ஆக்டிவ் ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அந்த 40க்கு பதிலாக நான் வந்து 30 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும் அதுதான் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கும். கிளியர்? இது வந்து என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல நான் வந்து புதுசா கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. சோ மத்தபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. உங்களுக்கு நான் அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அலெக்ஸ் மேத்யூ அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து சேலரி டிஃபைன் பண்ண போறேன். பட் இந்த இடத்துல என்ன கிளாரிட்டின்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் மேத்யூக்கும் அனிஷா நாயருக்கும் ஒரே சேலரி தான். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு என்ன சேலரியோ அதே சேலரி தான் இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு என்ன ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் பெர்சன்டேஜோ அதே தான் அவங்களுக்கு இருக்கு. அப்ப எனக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எனக்கு வேண்டாம். ஒரு எம்ப்ளாயில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எனக்கு வேணும். இப்ப அந்த இடத்துல காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறதுக்கு பதிலா காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா எம்ப்ளாயி நான் கொடுக்கும்போது லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அதுல வந்து அனிஷா நாயர் எம்ப்ளாயி நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு பிக்ஸ் பண்ண 5000 30,000 சாரி 5000 30% தென் அவங்களுக்கான
கன்வேயன்ஸ் 1750 இது எல்லாம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகணும். அதுக்காக நான் காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல நான் F12 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணி செகண்ட் கான்ஃபிகரேஷன் பார்க்குறேன். இது வந்து அலோ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அலோ காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ அதை நான் வந்து எஸ் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணிடுறேன்னா என்டர் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா காப்பி ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படிங்கிறது 3வது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆட் ஆயிடுது. ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு ஈஸியா நம்ம வந்து டேலியில நம்ம வந்து ஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 3 ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு டேலியில கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதை வந்து குரூப் வைஸும் எடுத்துக்கலாம், ஒரு எம்ப்ளாயி மாஸ்டர்ஸ்ல வந்து எடுத்துக்கலாம். டைரக்டா ஒரு எம்ப்ளாயிக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காவும் நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ நான் அனிஷா நாயருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எனக்கு அப்படியே வரணும்னு சொல்லிட்டு நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஆனாலும் கர்சர் என்ன ஆகும் அப்படின்னா ஃபீல்டுக்கு நம்மளுக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம ஒரு வேளை சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்தால் நம்ம சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒருவேளை அனிஷா நாயருக்கு வந்து எனக்கு 30% அப்படிங்கிறது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஆனா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேசிக் சேலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 10,000 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 10,000 நம்ம கூட கொடுத்துக்கலாம். சேஞ்சஸ் பண்றா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் இந்த ஸ்ட்ரக்சர் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வேற ஒரு எம்ப்ளாயிட்ட இருந்து எடுத்தாலும் ஆல்டர் அப்படிங்கிறது பண்றா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். டேலி அதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ அப்படியே நான் வந்து என்டர் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து ரமேஷ் கேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கூடிய ரமேஷ் கேவி இவருக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ இவருக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எம்ப்ளாயி குரூப்ல இருக்கக்கூடியது எனக்கு வேணும். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியதை நான் எடுத்துக்கிறேன். இவருடைய சேலரி வந்து எவ்வளவு அப்படின்னா 80,000 அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ எதுக்கு நம்ம வந்து 80,000 நான் வந்து இவருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜஸ்ட் இவர் வந்து இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுனால ஜஸ்ட் நான் வந்து 80,000 அப்படிங்கிறது இவருக்கு மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறத எப்படி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணது டேலி அப்படிங்க உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 5,000 ருபீஸ் கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் நான் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பை டிஃபால்ட் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வந்து கொடுத்தேன். ஸோ சேலரி மட்டும் 80,000 அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். கிளியர்? கிளியர்? கிளியர் சார். வெரி குட். ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சின்ன ஆல்டர் அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து இன்கம் டேக்ஸோடைய ஜஸ்ட் என்ன பண்ணல அப்படின்னா இன்கம் டேக்ஸை பத்தி நான் வந்து எதுவுமே டச் பண்ணல. பட் பே ஹெட் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இருக்கு. ஒன்னு வந்து பிக்சட். இப்போ வந்து நான் வந்து அலெக்ஸ் மேத்யூ அப்படிங்கிறவங்களுக்கு சாரி கேவி அது யாரு ஆனந்த் கேவியா சம்திங் மறந்துட்டேன். ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு 80,000 யாருங்க ரமேஷ் 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 கேவி ரமேஷ் கேவி அவங்களுக்கு 80,000 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து 40% வந்து HRA அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து வந்து கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது 5,000 இருக்கு. ஸோ இது ஃபிக்ஸட் அப்படிங்கிறது 3 ஹெட்டுமே நான் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். எதுவுமே வேரியபிள் அப்படின்னு நான் கொடுக்கல. அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேல நான் ஃபிக்ஸட் கொடுத்துருக்கேன். செட் இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இது ஏர்னிங் ஃப்ரம் அதர் அலவன்சஸ் ஃபுல்லி டாக்ஸபிள் அப்படிங்கிறது தான் வருது. அதர்வைஸ் இங்க நம்ம வந்து பேசிக் சேலரி அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதை எடுக்கிறா இருந்தாலும் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் இன்கம் டேக்ஸோட ட்ரீட்மெண்ட் என்னமோ ஒண்ணுதான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கால்குலேஷன் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேல நான் ஃபிக்ஸட் அப்படின்னு கொடுத்ததுனால பை டிஃபால்ட் டேலி என்ன பண்ணிக்குதுன்னா ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்குது. ஆன் ப்ரொஜெக்டட் வேல்யூன்னு எடுத்துக்குது. டிடிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அக்ராஸ் பீரியட் அப்படிங்கிறதுக்கு கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறதுக்காக எஸ் இருக்கு. டிடிஎஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இவருடைய டோட்டல் ஆனுவல் சேலரியை பேஸ் பண்ணி அதுல வந்து இன்கம் டேக்ஸோடைய ஸ்லாபை வந்து அப்ளை பண்ணிட்டு இவருடைய டிடிஎஸ் என்ன அப்படிங்கிறத டேலி ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ தந்துடும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா இது. ஸோ இந்த இடத்துல டேர்ம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டட் வேல்யூ அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த டேர்ம். ஓகேங்களா? ஸோ சேலரி ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ இது சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றேன்னா ரீகால் பண்றேன். ஏன்னா இந்த ஃபீச்சர்ஸ் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எடுத்து இங்க வந்து பேரோல் ரிப்போர்ட்ஸ் இல்லைன்னா
ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டாச்சு ரிலேட்டடா நம்மளுக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்க வந்துருது. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு சேலரி ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அலெக்ஸ் மேத்யூக்கு நான் என்டர் பண்ணி பார்க்குறேன். இங்க வந்து நம்மளுக்கு வந்து இவருக்கு டோட்டல் சேலரி அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,20,000 பேசிக் சேலரி. தென் டோட்டல் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 1,77,000 அப்படிங்கிறதா டோட்டலா இருக்கு. இதுல பிஎஃப் டிடக்ஷன்ஸ் அப்படி லெஸ் பண்ணோம்னா கீழே வந்து டாக்ஸபிள் இன்கம்னு பார்க்கும்போது இவருக்கு 1,62,000 தான் இருக்கு. ஆனா இந்தியால வந்து பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் வந்து 2,50,000 வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷனே கொடுப்பாங்க. அப்ப இவருக்கு வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குன்னா அலெக்ஸ் மேத்யூக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து ரமேஷ் கேவி அப்படிங்கறத எடுத்தேன் அப்படின்னா இவருடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 14,04,000 இருக்கு. பிஎஃப் உடைய டோட்டல் டிடக்ஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 21,600 இருக்கு. தென் வந்து இந்த இடத்துல வந்து டோட்டல் கீழே பாத்தீங்கன்னா டோட்டல் நெட் ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பெர் ஆனம் 13,82,400 இருக்கு. 13,82,400. இன்கேஸ் இவருக்கு வந்து நம்ம இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட்ல வந்து இவருக்கு இருக்கு. இன்கிரிமெண்ட் பர்டிகுலர் பீரியட்ல வந்து இவருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இப்ப நம்ம டிஃபைன் பண்ண சேலரியில போயிட்டு நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதையும் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ணி எவ்வளவு டோட்டல் நெட் ஏர்னிங்ஸ் அதாவது டாக்ஸபிள் இன்கம் என்னங்கிறத நம்மளுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறதுக்கான தான் நான் வந்து உங்களுக்கு பேஹெட் கிரியேட் பண்ணும்போது இன்கம் டேக்ஸோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் எனபிள் பண்ணேன். ஓகே சார், இவருடைய சேலரி அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அலெக்ஸ் மேத்யூ அப்படிங்கிறத நான் எடுத்து பார்க்குறேன். இவருடைய சேலரி வந்து பேசிக் எக்ஸம்ஷனோட கம்மியா இருக்கு. அதனால இங்க வந்து நம்மளுக்கு டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் டாக்ஸ் அமௌண்ட் இது எதுவுமே வந்து என்ன ஆகல அப்படின்னா இவருக்கு வரல. ஸோ இங்க வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே நம்மளுக்கு இவருக்கு இல்லை. ஸோ நான் வந்து டாக்ஸ் ஆன் இன்கம் அப்படிங்கிறத என்டர் பண்ணி பார்க்குறேன். இன்கம் சார்ஜபிள் டு டாக்ஸ் அப்படிங்கிறதுல 1,12,600 அப் டு 2,50,000 வரைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல 1,1260 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அல்லது இப்ப நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா யாராவது நீங்க உங்க டீம்ல வந்து இன்கம் டேக்ஸ் சாப்டர் அதாவது ஒரு பேப்பர் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இன்கம் டேக்ஸ்ங்கிறது படிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படிங்கிற சோர்ஸ் அதாவது இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 சோர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி, ரெண்டாவது வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, மூணாவது இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், நாலாவது இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ப்ரொஃபஷன், அஞ்சாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்டை தான் நம்ம மேஜரா நம்ம படிப்போம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறதே என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸோட பேசிக்ஸ் நம்ம படிப்போம். அடுத்து வந்து இந்த ஹெட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதிகமா கன்சிடர் பண்ண வேண்டியது இன்கம் ஃப்ரம் சேலரி. பட் இன்கம் டேக்ஸ் படிக்கும்போது அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ பிகாம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களோட ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 19 இயர்ஸா இருக்கும். எம்காம்ல நீங்க இன்கம் டேக்ஸ் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 22 இயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகேங்களா, மேபி படிச்சிருந்தீங்க, அதாவது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல. நம்ம டீம்ல வந்து 4 பேர் இருக்கும் இல்லையா, 4 பேர்ல யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன் சார். பேப்பர் படிச்சிருக்கீங்க. சூப்பர் சார், ராதாகிருஷ்ணன் சார், தேங்க்யூ. அடுத்து அஃப்ரீன், நீங்க பண்ணிருக்கீங்களாமா? அஃப்ரீன் நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? இன்கம் டாக்ஸ் யூஜில இன்கம் டாக்ஸ் பேப்பர் வந்தது. ஓகே, சூப்பர். மகி சார் நீங்க? இல்ல சார், நான் படிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நான் வந்து என்னன்னா இப்போ பேரோல்ல நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத பத்தி மட்டும் நம்மளால என்ன பண்ணணும்னா ஒரு 5 days கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனா அது வந்து இன்கம் டேக்ஸோட பேஸ் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். எதுக்காக நான் வந்து இதை நான் சொல்றேன், இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் வந்து ITR 1 அப்படிங்கிற ரிட்டர்ன் வந்து நம்ம ஃபைல் பண்ணி வீட்டில் இருந்தபடியே ஃபைல் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எங்கேயும் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் போக வேணாம். டேரக்டா நம்ம சிஸ்டம் மூலமாவே நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுத்தா 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு மேல வந்து தர்றதுக்கு ஆளு கிடையாது. ஸோ இப்போ வந்து ஐடி
அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டர்ஸ் மூலமா பண்ணுவாங்க, இல்லைன்னா டாக்ஸ் கன்சல்டன்ட் மூலமா பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க டீம்ல வந்து ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அட் த சேம் டைம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சம் அமௌண்ட், அதாவது 2000 5000 நம்ம வந்து இது பண்ண முடியும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா, நீங்களே உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அல்லது யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா ITR 1 அப்படிங்கிறது ஃபைல் பண்ணலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆடிட்டர் தான் இன்கம் ஃப்ரம் சேலரிக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுடைய இன்கம் டேக்ஸை அவங்களே ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஆடிட்டர் சைன்லாம் தேவை கிடையாது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ரமேஷ் கேவி அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கு வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதுல போயிட்டு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கு இல்லையா, டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம், அதை என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்லாப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லாப் வந்து ஆனுவல் பட்ஜெட் வந்து கவர்மெண்ட்ல வந்து கொடுக்கும்போது அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பெர்சன்டேஜஸ் எல்லாம் இயர் ஆன் இயர் வந்து கொடுத்துருவாங்க. இதோடைய கால்குலேஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நாம வந்து ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ITR 1 அப்படிங்கிற ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ITR 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று இருக்கு. இந்த ITR 1ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா ITR 1 ஃபார்ம் ஆன்லைன்ல நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் டேலியில நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய அதே இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அசஸ்மெண்ட் இயர் 2024-25 ITR இருக்கும். இதுல எந்தெந்த ஃபீல்ட்ல நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும், காப்பி ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து எண்ட் ஆஃப் தி இயர் நம்ம வந்து பண்ண வேண்டிய ப்ராசஸ். கிளியர்? ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து ஃபைல் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கான, அதாவது நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பார்த்தோம்னா இந்த நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேலரி நம்ம வந்து ஜஸ்ட் டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து சேலரி சம்பந்தப்பட்ட என்ட்ரி எதுவுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணல. ஆனாலும் டேலி என்ன பண்ணிடுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரிப்போர்ட்ஸ் கூட நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான மந்த்லி ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ பேரோல் ப்ராசஸ் ஃபார் தி மந்த். நான் வந்து ஏப்ரலுக்கான எக்ஸாம்பிள் தரேன். இதே தான் நீங்க வந்து மே, ஜூன், ஜூலைன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வவுச்சர். அட்டெண்டன்ஸ் வவுச்சர்ல தான் நம்ம வந்து பிரசன்ட் என்ன, ஆப்சென்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். அதுல தான் ஓவர் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஓவர் டைம் என்னங்கிறது கொடுக்க போறோம். ஸோ ஆப்சென்ட் அப்படிங்கிறது ஏதாவது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி ரெடியூஸ் ஆகும். ஆப்சென்ட் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் சேலரி அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ இதுவும் வந்து நம்மகிட்ட ஒரு 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா 50 எம்ப்ளாய்க்கும் தனித்தனியா நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் தனித்தனியா நம்ம பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் F அப்படிங்கிற கீ யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியா வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். ஸோ ஆட்டோஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு மேஜரா நம்மகிட்ட வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அல்லது இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வவுச்சருடைய டேட்டு, எம்ப்ளாயி எந்த குரூப் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் ட்ராக் பண்ண போறோம், அட்டெண்டன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டைப் என்ன, பிரசண்டா ஆப்சண்டா, டிஃபால்ட்டா வந்து இருக்கக்கூடிய வேல்யூ என்ன எல்லாருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ டிஃபால்ட்டா நான் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஸ்கிரீன் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆயிடும். அதுல யாருக்கெல்லாம் வந்து ஆப்சண்டா அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். ஸோ ஆப்சென்ட் யாருமே இல்ல 0 அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா டேலி ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஃபுல் சேலரி அப்படிங்கிறத டேலி கன்சிடர் பண்ணிடும். ஸோ ப்ரெசென்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் நம்ம வந்து சேலரி ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்லி ஆப்சென்டீஸை மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு டேலியில நம்ம பேரோலுக்கான ப்ராசஸ் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இது எப்படி நான் வந்து ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிற நான் வந்து டேலியில உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வவுச்சர் அப்படிங்கிறது இருக்கிற இந்த இடத்துல நம்ம வந்து அட்டெண்டன்ஸ் வவுச்சருக்கு எந்த ஷார்ட்கட் கீஸும் கிடையாது டேலியில. நீங்க அதர் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய பட்டன் F10 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வவுச்சர்ஸோட லிஸ்ட் வரும். இதுல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டெண்டன்ஸ்ங்கிறத நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் என்டர் பண்ணணும்.
ஸோ அட்டெண்டன்ஸ் வவுச்சர்ஸ்க்கு ஷார்ட்கட் கீ எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிஷா நாயர், ஜாவேத் கான் இவங்க 2 பேரும் மட்டும்தான் வந்து ஆப்சென்ட். ஸோ அனிஷா நாயர் 1 நாளும், ஜாவேத் கான் 2 நாளும் வந்து லீவ் எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்களை ஒவ்வொருத்தங்களா தனித்தனியா செலக்ட் பண்ணி நீங்க அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் எனக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து என்ன ஆயிடக்கூடாது, ஒரு சில ரிலீவ் ஆன எம்ப்ளாயிஸ் எனக்கு லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. ஸோ அதோடைய லிஸ்ட் வந்து எனக்கு ஜஸ்ட் நான் வந்து பார்த்து ஃபுல் லிஸ்ட் எடுத்து அதுல நான் ஆப்சென்ட் யாருங்கிறத நான் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து எனக்கு ஃபுல் லிஸ்ட் எனக்கு வரணும், அதுல நான் ஆப்சென்ட் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறவங்களுக்கு ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல F2 கொடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டேட் வந்து நான் அந்த இடத்துல மாத்திக்கிறேன். F2 கொடுத்து 30th ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாத்திட்டேன். தென் இங்க வந்து நம்ம கண்ட்ரோல் F ஆட்டோ ஃபில். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேக்குது அப்படின்னா அட்டெண்டன்ஸ் ஆட்டோ ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேக்குது. இதை நான் என்டர் பண்றேன். வவுச்சருடைய டேட் என்ன அப்படிங்கிற நான் வந்து கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாயோடைய குரூப் வந்து பர்டிகுலரா ஒரு குரூப் ஆஃப் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரோல் ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கவங்களுக்கு அடுத்த பேரோல் ப்ராசஸ், அதுக்கு அடுத்த லெவல்ல உள்ளவங்களுக்கு தேர்ட் டயர் ப்ராசஸ் சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி டேஸ்ல வந்து சேலரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ல அதன்படி குரூப்பிங்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி பேரோல் ப்ராசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதர்வைஸ் நம்மளோட ஆர்கனைசேஷன்ல எல்லாருக்கும் ஒரே டைம்ல நம்ம வந்து பேரோல் ப்ராசஸ் பண்றோங்கிறதுனால ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நான் எடுத்தேன். இந்த இடத்துல ஒன்லி ஐ எம் கோயிங் டு மார்க் ஆப்சென்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆப்சென்ட் மட்டும் தான் நான் வந்து மார்க் பண்ண போறேன். ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நான் மார்க் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட்டா எனக்கு 0ன்னு இருக்கணும். நான் எந்தெந்த எம்ப்ளாயிஸ் எவ்வளவு நாள் வந்து லீவ் எடுத்திருக்காங்கிறத பேஸ் பண்ணி நான் செப்பரேட்டா வந்து டேஸை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ டு ஃபில் அப்படிங்கிறதுல 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து அலெக்ஸ் மேத்யூ லீவ் எடுக்கல, அதனால 0ன்னு கொடுத்துட்றேன். அனிஷா நாயர் 2 நாள் லீவ் எடுத்திருக்காங்க. ஜாவேத் கான் 1 நாள் லீவ் எடுத்திருக்காரு. அப்ப நம்மளுக்கு இவங்களுக்கு சேலரி எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னா பேசிக் சேலரி இன்டு ஏப்ரல்ல வந்து 30 டேஸ் இருக்கு, அதுல 2 டேஸ் லீவ் எடுத்துட்டாங்க அப்படின்னா 28 days. இப்ப அனிஷா நாயருக்கு வந்து 5000 அப்படின்னா 5000 இன்டு 28 டிவைடட் பை ஏப்ரல் மந்த்ல கூடிய 30 டேஸ் ஈக்குவல் டு கொடுத்து பாத்தீங்கன்னா என்ன அமௌண்ட் பேசிக் சேலரி வருதோ அந்த சேலரி ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகும். தென் அந்த சேலரியை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த கால்குலேஷன்ஸ் HRA கால்குலேஷனா இருக்கட்டும், அந்த மந்த்துக்கான PF கால்குலேஷனா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேஷனுக்கு இருக்கும். இதே மாதிரிதான் லீவ் எடுத்த ஜாவேத் கானுக்கும் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது போடுது. ஸோ இப்போ அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு ஆயிடுது. ஓகேங்களா? ஒன்லி நான் ஆக்ஷன் மட்டும் தான் கொடுத்தேன். ப்ரெசென்ட் அப்படிங்கிறத நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட் அப்படிங்கிறது நான் கன்சிடர் பண்ணாம டைரக்டா என்னால சேலரி ப்ராசஸ் பண்ண முடியும். டேலி வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும். அது எப்படி சார் எடுத்துக்கும்? ப்ரெசென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணணுமே, பண்ணா தானே சேலரி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது நான் ஆல்ரெடி நான் வந்து பேசிக் பே ஹெட் டைப் நான் கிரியேட் பண்ணும்போது பேசிக் சேலரியில நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஒரு 3 செட்டிங்ஸ் நான் வந்து உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். கால்குலேஷன் டைப் ஆன் அட்டெண்டன்ட். ஆனா இந்த இடத்துல ப்ரெசென்ட் அப்படிங்கிறத எனக்கு கன்சிடர் பண்ண வேணும். ஓகேங்களா? அட்டெண்டன்ஸ் வவுச்சர் டைப்ல ப்ரெசென்ட் ஆனால் மட்டும்தான் சேலரி கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. ஆனால் அட்டெண்டன்ஸ் வவுச்சர்ல யாருக்கெல்லாம் ஆப்சென்ட் போட்டிருக்கணும் அவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்சென்ட் டேஸை எனக்கு கன்சிடர் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்டெண்டன்ஸ் லீவ் வித் பே நாட் அப்ளிகபிளும் லீவ் வித் பே அப்படிங்கிறத நான் வந்து ஆப்சென்ட் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அதர்வைஸ் இந்த இடத்துல லீவ் டேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா as per calendar period. ஸோ ஏப்ரல் மந்த்ல 30 days அப்படின்னா 30 daysல எவ்வளவு நாள் லீவ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் ஒர்க்கிங் டேஸ்க்கு மட்டும் சேலரி கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனால நான் ஒன்லி ஆப்சன்ஸை மட்டும் நான் கொடுத்துட்டு சேலரி ப்ராசஸ் பண்ண போறேன். ஆப்சன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஃபுல் சேலரி அப்படிங்கிறது எனக்கு கால்குலேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அட்டெண்டன்ஸ் வவுச்சர்ஸ் பாஸ் பண்றதை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வந்து வேற என்ன வவுச்சர்ஸ் சார் வந்து சேலரி ப்ராசஸ்ல பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் தி டே அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரோல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல ஆட்டோ ஃபில் ஃபார் சேலரி. ஸோ சேலரி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம்.
ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேலரி கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் பேரோல் ஆட்டோஃபில், அதுல ப்ராசஸ் அப்படிங்கிறது சேலரிக்கான ப்ராசஸ். அதுக்கு அடுத்து இன்கம் டேக்ஸோட டாக்ஸ் பேஸ்ட் அப்படிங்கிறது டிக்ளர்டு வேல்யூ. டிக்ளர்டு இன் தி சென்ஸ் நம்ம என்ன அமௌண்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, சேலரி டிஃபைன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சேலரி ஸ்கேல் டிஃபைன் பண்றது, அதுல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எனக்கு எடுத்துட்டு வரணும் இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்காக. அதுக்கு அடுத்து ஃப்ரம் அண்ட் டு அப்படிங்கிறது எந்த மந்த்துக்கான டாக்ஸ் அதாவது சேலரி கால்குலேஷன், எம்ப்ளாயியுடைய குரூப் என்ன, தென் எம்ப்ளாயி வந்து எந்த மாதிரி ஷார்ட் ஆகணும், எம்ப்ளாயி நேம் வரணுமா, எம்ப்ளாயி நம்பர் வரணுமா, அந்த மாதிரி. தென் டைரக்டா நீங்க வந்து சேலரி அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் 30th டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேங்க் லெட்ஜர் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம வந்து 30ஆம் தேதி சேலரி ப்ராசஸ் பண்றோம், மே மாசம் 5ஆம் தேதி தான் பேமெண்ட் மூலமா நம்ம செப்பரேட்டா பேங்க் மூலமா பேமெண்ட் போகுது அப்படின்னா இந்த இடத்துல சேலரி பேயபிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோ ஃபில் ஆயிடும். ஸோ அலெக்ஸ் மேத்யூக்கு 10,000 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். அனிஷா நாயருக்கு லீவ் போக என்ன அமௌண்ட், ஜாவித் கானுக்கு லீவ் போக என்ன அமௌண்ட், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். இன்கம் டேக்ஸ்ங்கிறது யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களுக்குலாம் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் ஆகாது. இஎஸ்ஐ அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ, யாரெல்லாம் லெஸ் தென் 21,000 அவங்களுக்கெல்லாம் இஎஸ்ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடும். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் இஎஸ்ஐ அப்படிங்கிறது யாருக்கு இங்க அப்ளிகபிளா இருக்காது அப்படின்னா ஜஸ்ட் அந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடியவர் இருக்கார் இல்லையா, மோர் தென் 80,000 சேலரி வாங்கக்கூடியவருக்கு அவருக்கு மட்டும் இஎஸ்ஐங்கிறது கால்குலேட் ஆகாது. ஆனா பிஎஃப் எல்லாம் கால்குலேட் ஆகும். தென் அவருக்கு மட்டும் அடிஷனலா இன்கம் டேக்ஸ் அந்த மந்த்துக்கான இன்கம் டேக்ஸ் என்னங்கிறது கால்குலேட் ஆகும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வவுச்சர் போறேன், F2 கொடுத்து நான் வந்து 30th ஏப்ரல் டேட் மாத்திடுறேன். பேரோல் வவுச்சர்ஸ்க்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F4. அதர்வைஸ் நீங்க அதர் வவுச்சர் அப்படிங்கிறத போயிட்டு பேரோல் வவுச்சர் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல நீங்க வந்து கண்ட்ரோல் F அப்படிங்கிறது பிரஸ் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆட்டோஃபில், ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேலரி ப்ராசஸ். இதுல வந்து டிக்ளர்டு வேல்யூ, நான் வந்து அவங்களுடைய சேலரி டிஃபைன் பண்ண இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தனோ அதுதான் எனக்கு வரணும். இது ஒன்லி ஃபார் டாக்ஸ் பர்பஸ்க்காக. ஃப்ரம் அண்ட் டு வந்து நம்மளுக்கு எந்த மந்த்துக்கான டேட் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். எம்ப்ளாயோட குரூப் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆல் எம்ப்ளாயிஸ் எனக்கு வரணும். ஷார்ட் பை அப்படிங்கிறதுல எம்ப்ளாயி நேம் மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், எம்ப்ளாயி நம்பர் மட்டும் எனக்கு வேண்டாம். நான் டைரக்டா வந்து பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணல. இப்ப 30th டேட்ல வந்து நான் ஜஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ட்ரி தான் நான் போடுறேன். அதனால சேலரி பேயபிள் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா சேலரி அப்படிங்கிறது நம்மளுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும். இதுல வந்து ஏதாவது ஒரு சில ஃபிகர் உங்களுக்கு ப்ராப்பரா கால்குலேட், அதாவது 0ன்னு வந்துச்சுன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கிறத நீங்க ஓவர் கம் பண்ணணும். அப்ப நீங்க திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா மத்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து திரும்ப வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில ப்ராசஸ் வரல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதோட எரர் அப்படிங்கிறது நீங்க ஒரு இடத்துல செக் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட் மட்டும் நீங்க பாருங்க. ஸோ ஏப்ரலுக்கான ப்ராசஸ் நான் வந்து முடிச்சிட்டேன். திரும்ப தெரிஞ்சோ தெரியாமல அகைன் கண்ட்ரோல் F கொடுத்து நான் வந்து பேரோல் ஆட்டோஃபில் போறேன், சேலரி ப்ராசஸ் எடுக்கிறேன். இங்க போய் டிக்ளர்டு வேல்யூ கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா திரும்ப நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கால்குலேட் ஆகாது. இந்த இடத்துல எனக்கு 0ன்னு தான் வரும். எதுவுமே எனக்கு கால்குலேட் ஆகல, ஃபுல்லா நில் ஆயிடுது. ஏன்னா இந்த எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மந்த்துக்கான ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அது சேவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டு தான், பேரோல் வவுச்சர்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப நீங்க அந்த மந்த்துக்கு ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஆகும். அதையும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. சோ அடுத்த ப்ராசஸ் என்ன சார் பண்றோம்? இப்ப பேரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு 30th டேல சேலரி ப்ராசஸ் பண்ணிட்டோம். இந்த சேலரி ப்ராசஸ்ல 2 காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஏர்னிங்ஸ், இன்னொன்னு எம்ப்ளாயியோட டிடக்ஷன்ஸ். இது ரெண்டுமே வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றோம்? ஓனருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ். அதுல பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தனியா இருக்கு, இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் தனியா இருக்கு. நான் வந்து இப்ப பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப பிஎஃப் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராசஸ்டு ஃபார் அப்படிங்கிறதுல பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ்ங்கிறது உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ப்ராசஸ்டு ஃபார்ல பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணும். அடுத்து இந்த இடத்துல வந்து பேரோலோட லெட்ஜர் என்ன இருக்கணும் அப்படின்னா பிஎஃப் இபிஎஃப் பேயபிள் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ரெண்டையும் மட்டும் நீங்க வந்து ப்ராப்பரா கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு அப்படியே நீங்க வந்து என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேட் ஆட்டோ கால்குலேட் ஆகி வந்துடும்.
ஸோ ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா எம்ப்ளாயருடைய இஎஸ்ஐ இபிஎஃப் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிஎஃப் வந்து எம்ப்ளாயிட்ட இருந்து 12% மட்டும் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த 12% எவ்வளவு டிடெக்ட் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து ஓனர் என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதாவது பிஎஃப்க்கான 12% கான்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த கான்ட்ரிபியூஷனை 2 டைப்ஸா பண்றாரு. ஒன்னு வந்து 8.33% வந்து இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமாவும் 3.67% எம்ப்ளாயோடைய பிஎஃப் ஆவும் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயிட்ட இருந்து டிடெக்ட் பண்ண 12% பிஎஃப்க்கு ஈக்குவலா எம்ப்ளாயர் கொண்டு வரக்கூடிய இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டும் கண்டிப்பா டேலி ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவலா ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி தந்துடும். அது ஈக்குவலா இருக்காங்கிறத செக் பண்றதுக்கு ஒரு வவுச்சர் ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டையும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வவுச்சர் அப்படிங்கிறது போயிட்டு கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். டாப்ல வந்து நீங்க டேட் பாத்துக்கிறீங்க 30th ஏப்ரல்ல தான் இருக்கு. ஸோ டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல போயிட்டு நான் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் தென் பீரியட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். எம்ப்ளாயி குரூப் ஆல் எம்ப்ளாயி எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிறது வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். இங்க இபிஎஃப் பேயபிள்ங்கிற லெஜர்ல நான் வந்து இங்க கிளாஸிஃபை பண்றேன். ஸோ இங்க எனக்கு பார்த்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ரெண்டுமே எனக்கு 2 கான்ட்ரிபியூஷன் ஓனர் சைட்ல இருந்து வர வேண்டிய 2 கான்ட்ரிபியூஷன்ஸ் எனக்கு இங்க வந்துருது. டாப்ல வந்து நம்மளுக்கு பிஎஃப் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் இன்கம் டேக்ஸ் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் அமௌண்ட் பே பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பிஎஃப் பேயபிள் அப்படின்னு இருக்கக்கூடிய லெஜர்ல எனக்கு கீழே இருக்கக்கூடிய 4,720 rupees அப்படிங்கிறதையும் எம்ப்ளாயிட்ட இருந்து நான் டிடெக்ட் பண்ண பிஎஃப் 12% அப்படின்ற அந்த லெஜர்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் இது ரெண்டையும் சேர்த்து நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்கம் டேக்ஸ் அதாவது பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பே பண்ணணும். இது வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டுக்காக. ஸோ இந்த 2 அமௌண்ட்டை மட்டும் நம்ம சேர்த்து பே பண்றோம். இது 2 டேலி ஆகுதா டிடக்ஷன்ஸும் கான்ட்ரிபியூஷனும் ஈக்குவலா இருக்காங்கிறத பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத எடுங்க. இங்க வந்து பேரோல் ரிப்போர்ட்ஸ் அல்லது பேரோல் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸுக்காக நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரி இந்த இடத்துல வந்து சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சம்மரி எடுங்க. இந்த சம்மரியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் அப்படிங்கிறது எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் எம்ப்ளாயர் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு டேலி ஆகுது. இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரே அமௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரே அமௌண்ட் இருக்கு. தென் இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸ் சொல்லிட்டு நம்ம வந்து அதர் ஒரு சில இடிஎல்ஐ சார்ஜஸ் பிஎஃப் அட்மின் சார்ஜஸ்ங்கிறதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த 3 அமௌண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அந்த அதர் சார்ஜஸ் எப்படி நான் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இஎஸ்ஐக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எம்ப்ளாயிட்ட வந்து டிடெக்ட் பண்றது 0.75% தான். ஆனா ஓனர் கொண்டு வர்றது 3.25% கொண்டு வராது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 ஃபிகரையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்ப்ளாயிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணது கம்மியாகவும் எம்ப்ளாயர்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணது அதிகமாகவும் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகே? ஸோ 1 செகண்ட். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து எம்ப்ளாயி இஎஸ்ஐ அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த கான்ட்ரிபியூஷனா காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம ஸ்லைட்லேயே நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ரெக்கார்டிங் திரும்ப பார்க்கவும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதான்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயர் இஎஸ்ஐ அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்தெந்த எம்ப்ளாய்க்கு இஎஸ்ஐ அப்ளிகபிளோ யாரெல்லாம் less than 21,000 சேலரி வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்கா இங்கே கால்குலேட் ஆயிருக்கும். மோர் தென் 21,000 வாங்கக்கூடிய ரமேஷ் கேவி அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கால்குலேட் ஆகல. ஓகேங்களா? ஆகாது. ஸோ எதுக்காகன்னா ரூல் வந்து less than 21,000 எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ கால்குலேஷன்ஸ் அலோவ் பண்ணும். சொல்லுங்க. ரமேஷ் இடிஎல் அப்படின்னு சொன்னீங்களா, அது ரமேஷுக்கு ஆக்டிவ் ஆகுமா சார்? இடிஎல்ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்ம பிஎஃப் சம்பந்தப்பட்டதுதான் இடிஎல்ஐ. கிளியர்? பிஎஃப் சம்பந்தப்பட்டதுதான் இடிஎல்ஐ. அதனால வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம எல்லாருக்குமே கால்குலேட் ஆகும். ஓகே? 1 செகண்ட்.
ஓகே. ஒன் செகண்ட். ஓகே, ஒன் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இஎஸ்ஐக்கு கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்றேன். பேரோல் இதுல வந்து இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் மந்த் கரெக்டா பாத்துக்கிறீங்க. மற்ற 6 ஐட்டம்ஸ் நான் கொடுத்துட்றேன். எம்ப்ளாயி நேம் இதுல இஎஸ்ஐ பேயபிள் அப்படிங்கிற லெஜர் கொடுக்குறேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இஎஸ்ஐ மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கால்குலேட் வந்திருக்கு எக்ஸப்ட் மோர் தென் 21,000 சேலரி வாங்குறது. ஸோ இது அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொண்டு வந்தாச்சு. இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். அதர்வைஸ் வேற கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து 5ஆம் தேதி அல்லது நெக்ஸ்ட் மந்த் எப்போ பேமெண்ட் பண்றாங்களோ அந்த டைம்ல வந்து டைரக்டா பேமெண்ட் அப்படிங்கிறது மட்டும் பண்ணா போதும். தென் அடுத்த ப்ராசஸ் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா அட்மின் எக்ஸ்பென்சஸ் நம்ம புக் பண்ணணும். இதுல தான் நீங்க கேட்ட அந்த இடிஎல்ஐ புக்கிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த அட்மின் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எங்க புக் பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் வவுச்சர்ல நீங்க புக் பண்ணணும். ஸோ ஜேர்னல் வவுச்சர்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து என்னென்ன மாதிரியான அட்மின் சார்ஜஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொடுக்கலாம். அதுல லாஸ்ட் இடிஎல்ஐ அட்மின் சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்பர் 22 வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. அது இப்போதைக்கு கிடையாது. அதனால வந்து என்ன அப்படின்னா இந்த இடிஎல்ஐ அட்மின் சார்ஜஸ் அக்கௌண்ட் நம்பர் 22ங்கிறது இல்லை. ஓகேங்களா? மேபி வந்து என்பிஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்ற இடத்துல அது வந்து இருக்கலாம். மற்றபடி வேற எங்கேயும் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் 22ங்கிறது இருக்காது. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா நாட் அவைலபிள் கொடுத்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் 2 அட்மின் சார்ஜஸ் இடிஎல்ஐ அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கால் ஒன்று அட்டன் பண்ணிடுறேன். ஓகே, கிளியரா என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பிஎஃப் அட்மின் சார்ஜஸ் நம்ம வந்து ஜேர்னல் வவுச்சர் டைப்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து இன்கம் டேக்ஸ் நம்ம பே பண்ண அந்த அவங்களுக்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ இஎஸ்ஐக்கானது இந்த அட்மின் சார்ஜஸ் அண்ட் இடிஎல்ஐ கிடையாது. பிஎஃப்கான பேமெண்ட் பண்ணும்போது நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சார்ஜஸையும் சேர்த்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து வவுச்சர் போறேன். F7 ஜேர்னல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இங்க வந்து கண்ட்ரோல் எஃப் இதுல வந்து பிஎஃப் அதர் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொடுத்துடுறேன். பீரியட் அப்படிங்கிறத நம்ம செட் பண்றோம். ஆல் எம்ப்ளாயிஸ்க்கு எனக்கு வரணும். இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் லெஜர் நம்ம லெஜர் கிரியேஷன் மூலமா நான் ஆல்ரெடி பண்ண பிஎஃப் அட்மின் எக்ஸ்பென்சஸ் நான் கொடுத்துட்றேன். அடுத்து ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் நம்பரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண லெஜர்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்றோம். அதே மாதிரி இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷனுக்கு ப்ரொவிஷன்ஸ் மூலமா பண்ணதை நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் 22 இல்லைங்கிறதெல்லாம் நாட் அப்ளிகபிள். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பிஎஃப் அட்மின் சார்ஜஸ் 0.50, அதே மாதிரி இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன் 0.50. இதுல வந்து என்ன அப்படின்னா மினிமம் வந்து 500 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 500 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு கால்குலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒன் செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே, கிளியர். ஒரு டாபிக் நான் முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? ஒரே ஒருத்தவங்க மட்டும் மூவ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். வெங்கடேசன் சார், ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. எஸ் சார். ஓகே ஓகே, ஓப்போ அது யாரு? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா லாஸ்டா நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் தான் இந்த பிஎஃப். நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்மின் சார்ஜஸையும் நம்ம வந்து சேர்த்து பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம அதாவது கால்குலேஷன் அப்படிங்கிறது பண்ணிடணும். இப்போ நம்ம பண்ண வேண்டிய அதான் 5ஆம் தேதி நம்ம பண்ண வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எடுங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணி ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, மற்ற சார்ஜஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா நம்ம வந்து
ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா கிளியரா? சார் உங்க வாய்ஸ் பிரேக்கப் ஆகும் சார். ஓகே, இப்போ ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் சரியா இருக்கு, வாய்ஸ் பேக்கப் ஆகும் சார், விட்டு விட்டு கேக்குது. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து உங்களுடைய இந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேலரி பேயபிள். ஸோ ஆல் எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம வந்து சேலரி அப்படிங்கிறது பே பண்ணணும். அடுத்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியது பிஎஃப் சலான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மேல இருக்கக்கூடிய இந்த 3 ஹெட்டையும் பேஸ் பண்ணி பிஎஃப் சலான் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயியோடைய இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து குயிக்காக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வவுச்சர் அப்படிங்கிறது எடுங்க. F2 5th மே அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். இதில் பேமெண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். கண்ட்ரோல் F அப்படிங்கிறது கொடுத்து இந்த இடத்துல பேரோல் ஆட்டோஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் நம்ம வந்து சேலரி பேமெண்ட் அப்படின்னா சேலரி பேமெண்ட். ஸோ ஏப்ரல் டு ஏப்ரல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து 5th மே வந்து வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணுறேங்கிறத கொடுத்துருக்கேன். எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சேலரி பேயபிள் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங்க எனக்கு நான் வந்து பேங்க் மூலமா நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஸோ இந்த இடத்துல 2 ஹெட்டுமே நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ சேலரி பேயபிள் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ஐசிஐசி பேங்க் மூலமா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். மற்றபடி மோட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறதுனா கன்சிடர் பண்ணல. டைரக்டா எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்த்த சேலரி பேயபிள் இருந்த அவுட்ஸ்டாண்டிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க எனக்கு வந்துடும். இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ் பண்ணி கண்ட்ரோல் E கொடுத்து சேவ் பண்ணி சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற பேமெண்ட் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இதே மாதிரி நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் F பேரோல் ஆட்டோஃபில் பிஎஃப் சலான் ஏப்ரல் டு ஏப்ரல். பட் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ற பேமெண்ட் எக்ஸாக்ட் நம்ம பண்ற டேட் வந்து மே மந்த். எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களுக்கும் நம்ம பிஎஃப் பேபிள் இருந்து இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்கை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க் மூலமா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இபிஎஃப் பேயபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதர்வைஸ் அதர் அட்மின் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா எடுத்துட்டு வருது. ஸோ 2வது வவுச்சர் பிஎஃப் பேமெண்ட்டுக்கான வவுச்சர். ஸோ அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். 3வதா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஎஸ்ஐக்கான சலான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றேன். ஸோ இஎஸ்ஐ சலான் ஏப்ரல் மந்த்துக்கானது அப்படியே நம்ம வந்து 5th மே நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன் எல்லா ஐட்டத்துக்கும். இதுல இஎஸ்ஐ பேயபிள் பேங்க் மூலமா நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இஎஸ்ஐ பேயபிள் பேலன்ஸ் ஷீட்ல பார்த்த அவுட்ஸ்டாண்டிங் இஎஸ்ஐ பேயபிள் இருக்குது, பேங்க் மூலமா நம்மளுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ஆயிடும். ஸோ இங்க இஎஸ்ஐ பேயபிள் யாருக்கெல்லாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க தெரிஞ்சது. ரமேஷ் கேவி தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துடுது. அப்படியே சேவ் பண்ணிடுங்க. அகைன் கண்ட்ரோல் F. இதில் நம்ம பண்ண வேண்டிய லாஸ்ட் ப்ராசஸ் இன்கம் டேக்ஸ் நம்ம யாருக்கு பே பண்ண வேண்டியது இருக்குன்னு பார்க்குறோம். இதில் ஒன்லி 1 எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பே பண்ண போறேன். ஸோ அது ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் எனக்கு இன்கம் டேக்ஸுங்கிற லெஜரில் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் ஐசிஐசிஐ பேங்க் மூலமா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ரமேஷ் கேவி அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸுக்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகி வந்துடுது. அப்படியே நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஸோ இது எல்லாம் பேமெண்ட் அப்படிங்கிறது எந்த டேட்ல பண்றோமோ அந்த இன்ஃபர்மேஷன். இப்போ அதே பேலன்ஸ் ஷீட் போறேன், கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கிறேன், இங்க எதுவுமே எனக்கு என்ன ஆகல அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா? எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துறோம். ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து நான் வந்து எஸ் கொடுத்து என்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பே பண்ணிட்டோங்கிறதுனால எதுவுமே நம்மளுக்கு வந்து இங்க அப்பியர் ஆகல. கிளியர்? கிளியர்? கிளியர் சார். எஸ் சார். ஸோ இவ்வளவுதான் வந்து என்ன அப்படின்னா சேலரி ப்ராசஸ். இந்த ஒரு நாள் நான் உங்களுக்கு கவர் பண்ண இந்த டாபிக் கிளியரா வந்து உங்களுக்கு புரியணும். அதாவது இப்ப நம்ம பண்ணக்கூடிய இப்ப நான் வந்து இந்த ஒரு நாள் எடுத்த செஷன் தான் மாசம் மாசம் நான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண போறாங்க. ஓகேங்களா? எக்ஸப்ட் நான் வந்து சேலரி டிஃபைன் பண்றதை தவிர. ஓகேங்களா? சேலரி டிஃபைன் பண்றது இன்கிரிமெண்டல் டைம்ல தான் சேலரி டிஃபைன் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல சேலரி டிஃபைன் பண்றது அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் நாளைக்கு ஃபைனல் செஷனா உங்களுக்கு நான் அதை கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி அடுத்த ரிப்போர்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதே நாளைக்கு நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் செஷன். ஓகேங்களா? மிஸ் பண்ணாம நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது
எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பேரோல் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க எந்த ஒரு கம்பெனிக்கும் நீங்க பேரோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்க ஈஸியா டேலியை பேஸ் பண்ணி நீங்க இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதர்வைஸ் இந்த இஎஸ்ஐ கால்குலேஷன், பிஎஃப் கால்குலேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவரால் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஓவரால் தரவா நீங்க பாத்துருங்க. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். இப்போ அட்டர்னன்ஸ் பேஸ் பண்றீங்க சார். இதுல வீக்ல ஆஃப் இஎல், சிஎல், பேடா இது சாரி சிக் லீவ் இதெல்லாம் எப்படி சார்? ஓகே, ஸோ இதுல ஒண்ணுமே இல்ல. நம்ம வந்து ரெண்டு தான். ஒண்ணு வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆப்சென்ட், அதாவது லாஸ் ஆஃப் பே. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பெய்டு லீவ். ஓகேங்களா? ரெண்டு தான். இப்ப நான் போய் அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணும்போது இதுல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கேஷுவல் லீவ் அப்படிங்கறத நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கேஷுவல் லீவ். ஸோ இது வந்து நம்ம சிஎல் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். அலை சிஎல் கூட நீங்க வச்சுக்கலாம். பட் அண்டர் பிரைமரி இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லீவ் வித் பேன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? லீவ் வித் பே. கரெக்டா? அதை நீங்க வந்து கொடுக்கணும். எஸ் சார். இதே வந்து மெடிக்கல் லீவ் வந்து சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்பவும் நம்ம லீவ் வித் பே கொடுத்துக்கலாம். ஓகே. கிளியர்? மெடிக்கல் லீவ் அல்லது சிக் லீவ் அப்ப நம்ம வந்து சொல்றோம். அதர்வைஸ் வேற ஏதாவது இல்ல இத நான் வந்து ஆட்டோ ஃபில் எப்படி சார் நான் ஃபில் பண்றது? ஓகே, சோ இப்போ வந்து அதே மாதிரி ஒரு நிமிஷம் நான் வந்து லாஸ் ஆஃப் பே இருந்தா மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல லீவ் வித்அவுட் பே கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா சார்? ஓகே. ஓகே. சோ ஆட்டோ ஃபில்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து வவுச்சர், அட்டெண்டன்ஸ் வவுச்சர் அப்படிங்கறத நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா F10 எடுத்து நீங்க பண்ணிருவீங்க. இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ வந்து கேஷுவல் லாஸ் ஆஃப் பே எத்தனை பேருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்க வந்து தெரியணும். லாஸ் ஆஃப் பே மட்டும் நீங்க கொடுக்க போறீங்கன்னா கண்ட்ரோல் F கொடுத்துட்டு நீங்க வந்து இங்க ஃபில்டர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஐ மீன் அட்டெண்டன்ஸ் ப்ரொடக்ஷன் டைப்ல என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகேங்களா? இதுல அந்த மந்த்துக்கான டோட்டல் லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ 2 days வந்து டிஃபால்ட்டா 0. யாருக்கெல்லாம் டோட்டலா வந்து லாஸ் ஆஃப் பே வந்து எவ்வளவு அப்படிங்கிறத நான் வந்து அக்குமுலேட்டடா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு மந்த்ல அக்குமுலேட்டடா. ஸோ 2 நாள் லீவ் எடுத்திருக்காங்க, இவங்க 5 நாள் லீவ் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே சார். அது போக இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து இப்போ நீங்க வந்து இது சாலரி. ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா சார்? ஹலோ கேக்குது சார். ஒண்ணும் இல்லை சார். இப்போ நீங்க சேலரி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஆஸ் பர் கேலண்டர் மந்த்னு கொடுத்துட்டீங்க சார். ஆமா. அதுல வந்து 30 days 31 days அதை டிஃபால்ட்டா எடுத்துக்கணும் சார் டேலி. ஆமா. இப்போ நான் வீக்ல போய் செட் பண்றேன் சார். வீக் ஆஃப் செட் பண்றேன். 5 days வீக் ஆஃப், 2 days சிக் லீவ், 1 day சிஎல் சார். ஓகே. இது எப்படி சார் அது டிஃபைன் பண்ணிக்கோ டேலி? இல்ல இப்ப டேலியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆல்ரெடி வீக் ஆஃப், சிக் லீவ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்றதுன்னு நீங்க பாத்துட்டீங்க. கரெக்ட்டுங்களா? எப்படி டிஃபைன் பண்றதுன்னு நீங்க வந்து பாத்துட்டீங்க. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அட்டெண்டன்ஸ் வவுச்சர் யூஸ் பண்ணி இங்க தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் கேவி இருக்காரு இல்லையா, ரமேஷ் கேவி. இவர் வந்து ஆப்ஸ் லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிறது இவருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு நாள் அந்த மந்த். ஓகே சார். ஓகே. அதே மாதிரி அதே அலெக்ஸ் ரமேஷ் கேவி அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இது மேனுவலா நான் கொடுக்குறேன். ஓகே. கேஷுவல் லீவ் அப்படிங்கிறது 2 நாள். ஓகே சார். அதே மாதிரி அதே பர்சன் அகைன் நான் செலக்ட் பண்றேன். இதுல போயிட்டு நம்ம வந்து ஓவர் டைம் அப்படிங்கிறது அது பிரசன்ட், மத்த நாள் அப்படிங்கிறது, மத்த லீவ் என்ன அப்படிங்கிறது. இப்போ மெடிக்கல் லீவ் அப்படிங்கிறது 5 நாள். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனுவலா கொடுத்துக்கலாம். ஒரு எம்ப்ளாய்க்கு தனித்தனியா நம்ம வந்து இந்த மாதிரி நீங்க சிங்கிள் ஸ்கிரீன்ல நீங்க வந்து செட் பண்ண முடியும். அதாவது ஆட்டோ ஃபில் யூஸ் பண்ணாம. ஆட்டோ ஃபில் யூஸ் பண்ணலாமா சார்? அதெல்லாம் ஆட்டோ ஃபில் நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா எம்ப்ளாயிஸும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வரும். சோ இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்துரும். ஆனா இந்த இடத்துல அட்டெண்டன்ஸ் டைப் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டோ ஃபில் கொடுத்து எல்ஓபிக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்.
அடுத்து Okay, ஆட்டோ sir. ஃபில் கொடுத்து கேஷுவல் லீவுக்கு மட்டும் தனியா கொடுக்கணும். அடுத்து 3ஆவதா ஒரு ஆட்டோ ஃபில் கொடுத்து மெடிக்கல் லீவுக்கு மட்டும் தனியா கொடுக்கணும். Okay, ஸோ sir. 3 டிஃபரெண்ட் வவுச்சர் டைப் நீங்க ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆட்டோ ஃபில் கொடுத்தா. ஓகே, இப்போ இதுல வந்து இந்த மாதிரி ஆட்டோ ஃபில் கொடுத்தா அது டிஃபால்ட்டா அதுவே கரெக்டா பெர்சன்டேஜ் எடுத்துக்குமா சார்? சிஎல் எடுத்துக்கும். சிஎல் ஆமா, அதுவே சரி. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கால்குலேஷனுக்கு எடுத்துக்கும். ஆனா என்னன்னா இப்ப ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கும்போது ஓகேங்களா, Okay, இப்ப வந்து கண்ட்ரோல் எஃப் நீங்க கொடுக்கும்போது நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுக்குறீங்க. இப்ப சிஎல் அப்படின்னா சிஎல் மட்டும் நீங்க கொடுக்கணும். ஆமாங்க சார். ஓகேங்களா, இப்ப சிஎல் மட்டும் நான் கொடுத்துட்டு யாருக்கெல்லாம் சிஎல் அப்படிங்கிறது இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நான் Okay, வந்து sir. 1 நாள் 2 நாள்னு சொல்லி நான் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். ஓகே சார். அதுக்கடுத்து அகைன் நான் வந்து என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு அடுத்த லாஸ் ஆஃப் பே அப்படிங்கிறத மட்டும் நான் தனியா ஒரு வவுச்சர் டைப் நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ Okay, இதுல sir. வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் லாஸ் ஆஃப் பே எவ்வளவு நாள் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து செட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு வவுச்சரும் தனித்தனியா நம்ம வந்து செட் பண்ணணும். இது ஓகே, இந்த மாதிரி தனித்தனியா ஆட்டோ ஃபில் ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் எடுத்துக்குமா சார்? நீங்க ஆமா, நீங்க டைரக்டா நீங்க சேலரி ப்ராசஸ் பண்ணும்போது அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேலரி அப்படிங்கறத ரெடியூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து எதுக்கு எந்தெந்த இதுனா பிரசன்ட்ல வருது, எதெல்லாம் கால்குலேஷன்ல வரும், எதெல்லாம் டிடக்ஷன்ஸ் சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கும் நம்மளுக்கு. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, நீங்க நோட் பண்ணுவீங்க. ஸோ நாளைக்கு செஷன்ஸ்ல நம்ம அகைன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது மற்ற எல்லாருக்குமே கூட கொஞ்சம் வரும். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.